ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். It's very nice. How is the food? ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. இன்றைக்கி ஒரு ரிசார்ட் வீலாக தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராண்ட் ஓஷியனா ரிசார்ட், அதாவது இது பீச் ரிசார்ட் அது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் 1 day டூர் மாதிரி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ எப்படி செக்இன் ஆகணும் அதுன்ட்டு. ஸோ இது வந்து 1 day டூர் அது ஆக்சுவலாக. ஸோ 5 PM ஈவினிங் செக்இன் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் 5 PM செக் அவுட் ஆக போகிறோம். ஸோ அதுதான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்இன் ஆகிறதுக்கு கார் பார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் கார் பார்க்கு பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது கார் பார்க்கு. ஸோ இது கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ரிசப்ஷனில் போய் செக்இன் ஆகிட்டோம். இது ஃபஸ்ட்டு டே இது பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் கார், பஸ்ஸு இல்லை மினி வேன், ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வரலாம். ஃபேமிலி டூரும் வரலாம், ஃபேமிலி கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப ஆப்டபுளான இடம் இது. ஸோ இதுதான் வந்து ரிசப்ஷன் இது. ஸோ ரிசப்ஷனில் வந்திருக்கோம். இது செக்இன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸு, பேமெண்ட் அதெல்லாம் முடிக்கிறதுக்காக இப்போ செக்இன் வந்திருக்கோம் ரிசப்ஷனுக்கு. இது ரேட் ஒரு நல்ல ரேட்டு தான் டீல் வந்தது எங்களுக்கு. இந்த ஹட், பேம்போ ஹட்டுன்னு ஒரு இதுதான் பாருங்கள், செக்இன் ஆயிடுச்சு. ஸோ 5 to 5 PM நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இது வந்து 1 day டூரும் இருக்குது. ஸோ அதோட இது பெட்டர், ஏன்னா நம்மளுக்கு ரூமில் ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம், நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்தோம். 5 PM செக்இன் அண்ட் 5 PM செக் அவுட் அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஆம்பியன்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான் இருக்குது, இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே போனால் பீச்சும் இருக்குது. ஸோ இவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த செக்இன் ஆகிட்டு அப்படியே சுற்றிட்டு பீச்சை சுற்றி பார்க்குறோம் நாங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தனித்தனியாக ஒரு போடுவேன். செப்பரேட் பீச் இது, அப்புறம் செப்பரேட் ஸ்விம்மிங் பூல் இது, அந்த மாதிரி ரூம் டூர் தனியாக. ஓகே, செக்இன் பண்ணிட்டு இப்போ நைட்டு நாங்கள் ஆயிடுச்சு. அன்றைக்கி ஃபஸ்ட் டே நைட் இது. ஃபஸ்ட் டே நைட்டு டின்னர் உங்களுக்கு, சரிங்களா? 3 meals இன்க்ளூஷன் இதில் பாருங்கள். 3 meals ப்ளஸ் ரூம் ஸ்டே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் 2 times ஸ்நாக்ஸ், டீ, காஃபி. இது பாருங்கள், இதுதான் நைட்டு டின்னர். இது உங்களுக்கு பஃபே தான் வைப்பாங்க அவங்க. ஸோ நல்லா ஃபுட் எல்லாமே டேஸ்ட் ஓரளவுக்கு ஒரு ஹோம்லி டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ நல்லா சாப்பிடும்போது அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு எல்லாம் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் முடிச்சிட்டோம். மெனுவும் நல்லா இருந்ததுங்க. 3 வேளையும் 3 மீல்ஸும் மெனு நல்லா இருந்தது. அதாவது டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு. ஓரளவுக்கு கொடுக்க காசுக்கு வர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக போய் செக்இன் பண்ணி இந்த சீ சைடு ஓஷன் ரிசார்ட், கிராண்ட் ஓஷன் ரிசார்ட். ஸோ சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏர்லி மார்னிங் காஃபிக்காக வந்திருக்கோம். ஸோ காஃபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காஃபி, டீ தனியாக இப்படி மாதிரி வச்சுருவாங்க. நம்ம எவ்வளோ வேணால் எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ சுகர் தனியாக வச்சுருவாங்க, சுகர் வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏர்லி மார்னிங் காஃபி குடித்தாச்சு. காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக வந்து பீச்சுக்கு போயிட்டோம் மார்னிங்கில். ஸோ நல்லா இருந்தது பீச் டைமிங், நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். உங்களுக்கு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இது பீச் தான் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன் நான் ஒன்று, பீச்சு செப்பரேட்டாக அங்கே என்னென்ன பண்ணணுன்ட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம். ஸோ அதுவும் பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பாருங்கள், அழகாக நாங்கள் சாமியெல்லாம் பண்ணி, அது சிவன் அது ஆக்சுவலாக சிவன் வச்சு சாமி பூலாம் போட்டு பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டோம் நாங்கள். ஸோ ஸ்விம்மிங் அது வெயிலுக்கு அதுவும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். அது பீச் முடிச்சுட்டு அப்படியே இங்கே நேராக வந்துட்டோம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோரினில் நல்லா போட்டு நல்லா வாட்டரை வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஸ்விம்மிங் வாட்டரும். நிறைய பேர் இருந்தாங்க, பட் இருந்தாலும்
நல்லா க்ளீனாக இருந்தது. அவ்வளோதான், நல்லா ஆட்டம் போட்டுட்டு இப்போ பசிச்சிச்சு. ஸோ லஞ்ச் வந்தாச்சு நம்ம இப்போ. ஸோ லஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி, பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, வடை, பொங்கல், சாம்பார், சட்னி. ஸோ இது வந்து ரொம்ப ஹோம்லி டேஸ்ட்டு தான் இருந்தது. பட் ஓகே தான், நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்து தான் அது. நல்லா சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ அந்த பீச் ஆட்டம் ஆடிட்டு ஸ்விம்மிங் பூல் ஆடிட்டு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நேற்று நைட்டு டின்னர் சாப்பிட்டோம், இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்ல டேஸ்ட்டு தான் உங்களுக்கு பஃபேனால அன்லிமிட்டட், நம்ம எவ்வளோ வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம அதுக்கு தான் போகிறோம். ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம் இப்போது. ஸோ வடையும் நல்லா இருந்தது, சட்னி, சாம்பார் அண்ட் இட்லி, பொங்கல், அதுதான் முடிச்சாச்சுங்களா. ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபோட்டோ ஷூட் டைம் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருந்தோம். நல்லா கிராஸு, இந்த ட்ரீஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும், நம்ம ரெஃப்ரெஷ் ஆகும், நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் பேம்போ ஹட் ஷூட் அது. ஸோ அதுதான் வந்து நம்ம தங்கியிருந்தோம். உங்களுக்கு பார்க்காதவங்க பாருங்கள், நிறையா தனியாக வந்து பேம்போ ஷூட் ரூம் டூர் ஒன்று காமிக்கிறேன், அது பார்த்துக்கோங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்திங்கன்னா பிளேயிங் டைம். நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் ஆடின்னு இருக்கோம். அது ரூம் எதிர்க்கவே இருக்குது, நிறையா பிச்சர்ஸ் இருக்குது. பட் நம்ம ரூம் எதிர்க்க கூட ஆடிருந்தோம். இங்கே வந்து நீங்கள் என்ன கேம் வேணால் அடிக்கலாம், ஷட்டில் காக் அடிக்கலாம், கிரிக்கெட் அடிக்கலாம். இந்த கிரிக்கெட்டு நான் ஆடுறேன், லலித் போடுறாரு போலிங்கு. ஸோ இது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ முடிஞ்சாச்சு, ரொம்ப திருப்பி பசிச்சிச்சு. வாங்க இப்போது லஞ்ச் சாப்பிட்லாம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் மீல் இல்லைங்களா. ஸோ டின்னர் சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இப்போ லஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி எழுந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் நல்லா சர்வீஸ் பண்ணார், நல்லா ஸ்மைலி ஃபேஸ் இவரை பார்த்துக்கோங்க. ஸோ பிரியாணி, ஃபிஷ்ஷு, இது ஃபிஷ்ஷா, இது எக் மசாலா, இது நானு, கர்ட் ரைஸ், இது கோபி, அது சென்னை மசாலா, தயிர் சாதம், இது ரைஸ், ஒயிட் ரைஸ், அது ரசம், அது ஸோ அது பாப்பட்ஸ், அதெல்லாம் பிக்கல்ஸு, சால்ட்டு. ஸோ இது கார்டு இது. ஸோ வந்து நம்ம ஓரளவுக்கு ஓகே தான் சொல்ல. ஏன்னா ரெசார்ட்டில் ஃபுட் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னுவாங்க, பட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க மேபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கிராண்ட் ஓஷன் ரெசார்ட் இது. அட்ரஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்ல டீல் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா டே டு டே இருக்குது, அதாவது மார்னிங் 9 to ஈவினிங் 5 அதுவும் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி எடுத்தாலும் அது நல்ல ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஏன்னா ரூமோடு வருது, உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். உங்களுக்கு 1 day டூர் எடுத்திங்கன்னா அது 700 800 பர் அது மாதிரி ஆகும். இது வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு பருப்பு பாயசம், இது டெசர்ட் பருப்பு பாயசம் அண்ட் ஐஸ்கிரீம். ஸோ லஞ்ச் நல்லா சாப்பிட்டாச்சு, டெசர்ட்ஸும் நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் செக் அவுட் ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது குவரி வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் அது வந்து பேராகிளைடிங் மேலே போயிருந்தாங்க, அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன் கேப்சர் பண்ணுறதுக்கு. பேராகிளைடிங் கண்டுபிடிச்சிங்கன்னா என்னை சொல்லுங்கள், கீழே போடுங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் எப்பவுமே அதுதான் கொடுக்கும். ஸோ அதாவது ஸ்நாக்ஸ், டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் நாங்கள். இது பாருங்கள் லாஸ்ட்டு ஃபைனல் டீ ஸ்நாக்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.